இந்த ஒரு விஷயத்தை பற்றி நீங்கள் தெரிஞ்சுக்காம வெறும் டயட்லேயே வெயிட் லாஸ் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா கண்டிப்பாக உங்களால் வெயிட் லாஸே பண்ண முடியாது. அதுவும் ஹெல்தி வேல சான்ஸே இல்லை. அண்ட் இந்த மாதிரியான இன்ஃபர்மேஷன் தெரிஞ்சுக்கணும்னு நினச்சிங்கன்னா என்னோட பேஜை மறக்காமல் ஃபாலோ பண்ணி வச்சுக்கோங்க. வெயிட் லாஸோட ஃபர்ஸ்ட் ஸ்டெப்பே உங்கள் பாடிக்கு எவ்வளோ கேலரி தேவைன்னு சொல்லி நீங்கள் தெரிஞ்சு வச்சுக்கணும். லாஸ்ட் எபிசோட்லேயே நான் சொல்லியிருந்தேன். ஸோ இந்த எபிசோடில் என்னோட இதுக்கு நான் எப்படி ஃபைண்ட் அவுட் பண்ணேன்னு உங்களுக்கு சொல்கிறேன். நீங்கள் உங்களோட கண்டுபிடிச்சிக்கோங்க. இதுக்கு ஏஜ், ஹைட், வெயிட் இந்த பேராமீட்டர்ஸ்லாம் தேவைப்படும். ஸோ ஃபர்ஸ்ட் உங்களோட ஏஜ் என்ட்ரு பண்ணிவிட்டு உங்களோட ஜெண்டர் செலக்ட் பண்ணிக்கோங்க. அண்ட் தென் ஹைட் அண்ட் வெயிட் இது எல்லாத்தையுமே என்ட்ரு பண்ணிவிட்டு தென் உங்கள் ஃபிசிக்கல் ஆக்டிவிட்டி எந்த அளவுக்கு இருக்குன்னு சொல்லிட்டு இல்லை ஏதாவது ஒன்று செலக்ட் பண்ணிக்கோங்க. ஸோ இதுதான் ரொம்ப இம்பார்ட்டன்ட். பிகாஸ் இதுதான் வந்து உங்கள் ரிசல்ட்டே வந்து சேஞ்ச் பண்ணும். இப்போ எனக்கு கிடைச்ச ரிசல்ட்டில் நான் வெயிட் லாஸே பண்ண வேணாம், இருக்கிற வெயிட்டே மெயின்டைன் பண்ணால் போதும்னா ஒரு நாளைக்கு நான் 1500 வந்து கண்டிப்பாக சாப்பிடணும். இதுவே நான் கொஞ்சம் மைல்டாக வெயிட் லாஸ் பண்ணணும் அப்படின்னா நான் மெயின்டெனன்ஸ் கேலரியில் இருந்து 200 or 300 கம்மியாக சாப்பிடணும். இது பேர் தான் வந்து கேலரி டெஃபிசிட். தேர்ட் டைப்பில் அப்ராக்சிமேட்டாக 400 or 500 கேலரி டெஃபிசிட் இருக்கிறது. ஸோ இது எல்லாருக்குமே அட்வைசபிள் கிடையாது. முக்கியமாக ஹார்மோனல் இன்பேலன்ஸ் இருக்கிறவங்க ட்ரை பண்ண வேண்டாம். பிகினர்ஸும் ட்ரை பண்ண வேண்டாம். அண்ட் கிராஷ் டயட் சுத்தமாக வேண்டாம். ஸோ இதே மாதிரி உங்கள் பாடிக்கு எவ்வளோ கேலரின்னு சொல்லி தெரிஞ்சுக்கணும்னா கீழே லிங்க்னு கமெண்ட் பண்ணுங்கள். நான் லிங்க் சென்ட் பண்ணுறேன். இந்த வீடியோவில் இன்னும் டீட்டெயிலாக கேலரி டெஃபிசிட் பற்றி பார்க்கலாம். டாடா.